புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அருங்காட்சியகமான திருக்கோகர்ணத்தில் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு குழந்தைகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள், வரலாற்று சின்னங்கள், பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகளின் உடல்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். குறிப்பாக சுமார் 245 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த டைனோசர் உயிரினம் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது அனைவரையும் கவர்ந்தது. பிள்ளைங்க ஸ்கூல் டைமில் ஸ்கூலுக்கு போகுதுங்க, திரும்ப ஹோம்ஒர்க் செய்யுங்க, அதோட டைமிங் இதாகிடுது. இப்போ அந்த லீவ் டைமில் பிள்ளைங்க வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். இன்னும் எங்களுக்கே பாதி தெரியாது, நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்தோம். நாங்களும் தெரிஞ்சிட்டோம், அதுங்களுக்கும் ஓரளவுக்கு அப்போக்கே எப்படி மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் எப்படி இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம்.